அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றாரா என்று நீங்கள் அதிசயிப்பீர்களானால் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெற ஒரு மாணவர் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆசிரியர் அமைதியாக அதை கவனித்து கொண்டு மட்டும்தான் இருப்பார். மேலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் என்பது நீங்கள் அறிந்திருப்பதை விட மிகவும் பெரியது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் நீரே, உம்மை துதிக்கின்றேன். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் போராட்டமான சூழ்நிலைகளிலும் நீர் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையை நான் கையாள வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் எனக்கு தந்து என்னை வெற்றி பெற செய்கின்ற அன்பிற்காக உம்மை துதிக்கின்றேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கின்றீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற நிச்சயத்தை எனக்கு கிருபையாக தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.